வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு அதாவது சைட்வேஸ்லாம் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஐ திங்க் அன்லெஸ் அந்த கல்ஃப் வார் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம கேன் சி ஒரு அப்போர்ட் ரைஸ் இன் ஷேர் மார்க்கெட் ஷுவராக சொல்லலாம். அது வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஏறும், அடுத்த நாள் குறையும், அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்ஃப் வாரில் முடிவு இல்லாமல் போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் நம்ம மார்க்கெட்டும் அதை டோட்டலாக இக்னோர் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் கவர்மெண்ட் கூட ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்லேருந்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தோ த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால். அண்ட் ஈவன் த ஆயில் கூட பார்த்திங்கன்னா $113 இருந்தது, $105 அது மாதிரி இப்போ கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு வைடு ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். அண்டு பட் ஆனால் அந்த ஈல்டு 7.02 அண்டு நம்மளுடைய ரூபா பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் 95.02 அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த வைடு வேரியேஷன் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இதிலெல்லாம் பார்க்க முடியும் இனிமேல். அண்டு ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் குறையும், அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி எப்பொழுதுமே மாற போகிறதில்ல, அதே மாதிரி தான் இருக்கணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அப்படின்னா, லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அசெட் அலோகேஷன். நம்ம கரெக்டாக அசெட்டை அலோகேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஈக்விட்டி, டெட், தென் கோல்டு, இல்லாட்டா அதர் கமாடிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த அசெட் அலோகேஷன் பேஸ்ட் ஆன் கிரவுண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மூணாவது இது என்ன அப்படின்னா, இந்த அசெட் அலோகேஷனில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த டெட் எடுத்துட்டிங்கன்னா இந்த கடன் பத்திரம் இல்லாட்டா எஃப்டி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரீட், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அந்த மாதிரி இது என்னென்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி பீரியடில் நல்லா ஸ்டெடியாக ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கும். பட் ஆனால் லாங் டேர்மில் பீட் பண்ண போகிறது ஒன்லி த ஈக்விட்டி. அது மட்டும் வச்சுக்கணும். அதனால் ஈக்விட்டி தான் லாங் ரனில் பீட் பண்ணும். இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபி. அப்புறமேலே இந்த கோல்டு பாருங்கள், எப்பொழுதுமே ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காது, சடன்னாக ரிட்டர்ன் கொடுக்கும், ஃபினாமினல் ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுதான் இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்டு பார்ட் ஆஃப் த ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கிடைக்கும் இந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அது ஐடின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா இப்போ வேறு ஒரு செக்டாராக இருக்கும். என்ன இந்த செக்டார் மாதிரி இன்னொரு செக்டாருக்கு போகும். அதனால் இந்த எந்த செக்டார் அந்த சிக்லிக்கல் ரொட்டேஷன் வருதோ அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படி தான். அண்டு அஃப்கோர்ஸ் ஒரு 3-5 இயர்ஸ் ஜேர்னி அப்படின்னா நமக்கு எப்போ ப்ரைஸ்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அந்த சைக்கிள் ஃபார் தட் செக்டார் அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா தென் அந்த டைமில் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஷிஃப்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஜேர்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேர்ஃபோர் என்ன அப்படின்னா, 3 பார்ட் ஆஃப் த ஃபிலாசபி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். ஒன்று லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன், அதுதான் முக்கியமானது. செகண்ட் அசெட் அலோகேஷன் இருக்கும். ஒவ்வொரு அசெட்டோட நீங்கள் கேரக்டர் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கும். அண்டு தேர்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் செக்டார் ரொட்டேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தான் கோர் ஆஃப் அவர் ஃபிலாசபியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நேற்று அந்த 2 வீலர்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு பாருங்க, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ்.
அந்த இதை வந்து அந்த HTML ஃபைல் இருக்குது பாருங்கள், அந்த இன்ட்ராக்டிவ் சார்ட்டில் போட்டிருக்கேன். காவேரி பிஸ்னஸ் .inல இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அது அட்டாச் ஆகிருக்கு. இது ஹீரோ மோட்டோகார்ப்போட ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துலாம். அண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 30% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. அண்டு தெர் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். அவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் இந்த வேர்ல்டே. இந்த 2 வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர். அண்ட் போத் அந்த பைக் ஆஸ் வெல் as ஸ்கூட்டர் ரெண்டையும் எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம அவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட ரிசல்ட்ஸ் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். 12,797 crores. This is an actual figure, not estimated figure. And அவங்களுடைய EBITDA margin பார்த்தீங்க அப்படின்னா it is about 14.5% and slightly lower than Bajaj. ஏன்னா அவங்களாம் வந்து பஜாஜ் வந்து nearly about 20%. அதை கன்சிஸ்டன்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,401 crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆன் இது பார்த்திங்கன்னா 29% க்ரோ ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். அண்டு ரியலைசேஷன் பர் வெஹிக்கிள் பர் யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டோகார்ப் 74,655. இவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து மோர் ஆன் த ரூரல் ஏரியாஸ். அதுதான் அவங்களுடைய மோட்டு. அந்த என்ட்ரி லெவல் பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதர் டிவிஎஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டா ஹீரோ மோட்டோகார்ப்பாக இருக்கும். அவங்க தான் அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு அதனால் இவங்களுடைய இது வந்து லோவாக தான் இருக்கும். அதே இது இப்போ வந்து எய்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை எண்டில் பண்ணுறாங்க 250 அண்ட் அபவ். அதனால் அவங்களுடைய ரெவென்யூ ரியலைசேஷன் பர் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அவங்க தான் நம்பர் 1 இன் தட் பிளேஸ். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா தென் ஈஸி எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ ஹை ப்ரைஸ் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு 7,600 ஆடு. பட் ஸ்டில் பிஇ பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. அபவுட் 15-16 அப்படின்னு அந்த வேல்யூவேஷன் கூட இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஆனுவலில் பாருங்களேன், இவங்களுடைய டோட்டல் வால்யூம் ஆஃப் த சேல்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் இந்தியா எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து 6.9 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்ட்டு த லார்ஜஸ்ட் பிளேயர் அண்ட் இன் இந்தியா அண்ட் அஸ் வெல் அஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். போத் பைக் அண்டு ஸ்கூட்டர் ரெண்டும் எடுத்து பார்க்கும்போது. ஸோ இவங்களுடைய மோட் எங்கேருந்து வருது அப்படின்னா லார்ஜஸ்ட் பிளேயர். இப்போ வந்து அவங்க எங்கே பார்க்குறாங்க, எங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த ஐசி இன்ஜின்ஸ் தான் ஸ்லோவாக தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். ஆனால் ஏத்தரில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இவங்க ஓன் இதுவும் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருக்குது. பட் ஆனால் அமங் த டாப் 3 பிளேயர்ஸில் இவங்க இல்லை எலக்ட்ரிக்கல் இதில். ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ், தென் வந்து பஜாஜ், அப்புறம் 3வது வந்து ஏத்தர். அதுக்கப்புறமேல் தான் டிஸ்டன்ட்டு பிளேஸில் தான் இவங்க இருக்காங்க ஹீரோ அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா தென் அந்த இன்ட்ராக்டிவ் சார்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அது கூட நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நாட் ஓன்லி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பட் ஆல்சோ அவங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இவங்களோட பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணும்போது ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தெர் இஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். அது மூலமாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய வீக்னஸ் மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னா இவங்க என்ட்ரி இன்டு தி எலக்ட்ரிக் வந்து ரொம்ப ஸ்லோவாகுது. அண்டு அதுதான் ஒரு வீக்னஸ். பட் அதே சமயத்தில் அதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் த்ரோ பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவங்களோட வில்லேஜ், அதில் தான் நிறைய ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லோவஸ்ட் ப்ரைஸு கூட அங்கே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய சேல்ஸ் வந்து ஆல்வேஸ் அட் த ஹையஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து 185 rupees இந்த வருஷம் மட்டும் அஸ் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா CAMS.
நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்னொரு செக்டார் பார்த்தாகணும். தட் இஸ் அந்த செக்டாரில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு எக்ஸ்டர்னல் இதில். அதனால் வந்து நமக்கு எந்த செக்டார் வந்து பெட்டராக இந்தியாவில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் சக்சீட் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி செக்டார்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ செகண்ட் செக்டார் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் செக்டர். அதோட அத்தனை கம்பெனியும் நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கூட பார்க்கலாம், பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இந்த அனலிஸ்ட்டோட அவங்களுடைய அனாலிசிஸ் கூட நான் போட்டிருக்கேன் நான். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேர்லி குட் ஐடியா கிடைக்கும் எந்த ஷேரில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி கேம்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுறேன். மித்த இந்த ரிலேட்டட் கம்பெனிஸில் இருக்கல சிடிஎஸ்எல், கேஃபின்டெக்கு, தென் என்எஸ்டிஎல், அதோட ரிசல்ட்ஸும் இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த கேம்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம். அண்டு கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ரெவென்யூ பற்றி Q4 மட்டும் பார்த்திங்கன்னா 395 crores அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 125 crores. இது வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸு. அண்ட் 183 crores இஸ் எபிட்டா அண்ட் எபிட்டா மார்ஜின் இஸ் 46.5. அது கூட ஒரு 2.5% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ வந்து வெண்ட் அப் பை 11%. அண்டு இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் AUM சர்வீஸ் நியர்லி 55.1 lakh crores. நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட 81 lakh crores இருக்குது. அந்த இதில் வந்து நியர்லி 68% இந்த பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு தான் வருது. ஸோ இவங்க வந்து உள்ள லார்ஜஸ்ட் பிளேயர் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க சர்வீஸ் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த லெவலுக்கு இவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து இவங்க டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் இவங்களுடைய பிக்கஸ்ட் ரெவென்யூ. ஆனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணல, நான் மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க பிஸ்னஸ் வந்து நியர்லி 15% கான்ட்ரிபியூட் பண்ணுது இவங்களுடைய டோட்டல் ஓவரால் ரெவென்யூவில். ஸோ அந்த பிஸ்னஸும் க்ரோ ஆகிட்டுருக்கு. அந்த பிஸ்னஸ் என்னென்னங்கிறத போக பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்ஸு. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அப்போ எஸ்ஐபி ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதோட நியூ க்ரோத் இல்லைன்னா இவங்களும் அஃபெக்ட் ஆகுவாங்க. அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா இல்லைன்னாலும் இவங்க அஃபெக்ட் ஆகுவாங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி இந்த சார்ஜஸ் இல்லை இவங்க சார்ஜ் பண்ணுறாங்களா அது ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா டியூ டு ரெகுலேட்டரி இன்ஸ்ட்ரக்ஷனால் இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி விரும்பினாங்க அப்படின்னா தென் அகெயின் இவங்களுடைய த ரெவென்யூ ஸ்ட்ரீமும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தெர் ஆர் சம் குட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஆனால் சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இதோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளேயர்னால தென் வந்து இவங்களை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு தான் இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இந்த கம்பெனியும் ஒரு டிஃபைட் கம்பெனி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ பிளாட்ஃபார்ம் கம்பெனி தானே. ஸோ நேச்சுரலி பெரிய லெவலில் பணம்லாம் வேண்டியதில்லை, லோன்லாம் வேண்டியதில்லை, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் ஸ்ப்ளிட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. 10 rupeesலேருந்து அது 2 rupees ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால இந்த ப்ரைஸும் கரெக்டாக எடுத்து இப்போ வந்து பிகாஸ் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்கிறனால ஷேர் ப்ரைஸும் அதை ரெகக்னைஸ் பண்ணி பெட்டர் வேல்யூவேஷன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வீக்னஸ் பற்றியும் நம்ம பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய மேஜர் ஃபோக்கஸே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் தான் இருக்குது. அப்போ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இன்னொரு அனதர் 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக போகுது. அப்போ நேச்சுரலி இவங்களுடைய ரெவென்யூ டபுள் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த லாஸ்ட்டு போர்ஷன் இந்த நான் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிஸ்னஸ்லாம் என்ன அதுலேருந்து என்னென்ன எப்படி இவங்களுக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிறத பார்த்துலாம். நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இட் இஸ் க்ரோயிங் வந்து 15.3%. அந்த Q4 மட்டும் இது வந்து 24.5% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்டு 3.1 lakh crores இருக்குது. அண்ட் அந்த பிஸ்னஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அண்டு ஃபஸ்ட் வந்து CAMS பே அப்படின்ட்டு இப்போ இந்த UPI பிஸ்னஸ் இருக்குது, இல்லாட்டா ஆட்டோ ப்ளே,
NACH இல்லாட்டா கார்டு மேண்டேட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ்லாம் க்ரோ ஆகும்போது இந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இது இவங்களுக்கு வந்து 22.8% வரைக்கும் க்ரோத் இருக்குது இந்த Q4 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து CAMS ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து 1 crore and above அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி போயிடலாம். இல்லாட்டா PMS அப்படின்ட்டு அந்த PMSயில் வந்து 50 lakhs and above மேனேஜ் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுவும் அந்த இதுவும் இண்டஸ்ட்ரியும் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட பேக் போன் அகெயின் இந்த மாதிரி கம்பெனிஸ் CAMS அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து CAMS ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இதெல்லாம் வந்து தி ஷேர் மார்க்கெட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த குவார்ட்டரில் மட்டும் 25.4% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் இந்த KYC இப்போ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எவ்ரி இயர் வந்து KYC பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு போகும்போது அவங்க வந்து அங்கேயும் போய் KYC ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இவங்க வந்து அந்த ஒரு இடத்துல KYC ஃபில் பண்ணால் போதும். தென் அக்ராஸ் த போர்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இவங்க சொல்லலாம். அதுதான் CAMS KRA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசி வந்து இந்த CAMS REP ரெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ அது கூட நிறைய வந்து டிமேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸையும் இவங்க எடுத்திருக்காங்க ஆஸ் அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அண்ட் அதே சமயத்தில் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் பிஸ்னஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பேங்க்ஸுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த லோன் பாரோ பண்ணுறவருடைய இந்த ப்ரொஃபைலை அசஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி கம்பெனிஸை என்கேஜ் பண்ணி அவங்க அசஸ் பண்ணிவிட்டு பிஃபோர் லோன் கொடுக்குறது உண்டு. ஸோ நாட் ஓன்லி பேங்க், ஈவன் NBFC ஆல்சோ இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஸோ இவன் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்டு அதனால் இவங்களும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயர் ஆவாங்க இந்த நான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்லேயும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் நான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து மச் பிரைட்டராக இருக்குது. அந்த நான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் அபவுட் 15-16% ஈச் இயர் அப்படின்னு சொல்லணும். அதனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பெட்டராக இருக்கும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் CAMS அண்ட் அதர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் இதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ CauveryBusiness.in போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவிலும் அது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில கம்பெனி பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.